நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பேச போகிறோம். என்னென்னா, நேற்று டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1989 பேஜ் ஒருத்தர் வயசானவர். நான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்தார். 2 பேர் பேசணும். மிகமான சந்தேகம். 1989 வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகப்போகுது. 35-36 வருஷம் ஆகப்போகுது. இத்தனை வருஷம் எப்படி சர்வீஸ் பண்ணீங்க? இத்தனை வருஷத்தில் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா, 1989 அவரோட சம்பளம் 1020 30 நினைக்கிறேன் அவருக்கு மாதம். மெஸ்ஸு ஃபீஸ் 110 அப்போ இந்த காசு பெரிய வேல்யூவு, பெரிய சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அந்த 110 சாப்பாடு வாரத்தில் 7 நாளும் நான்வெஜ்ஜு, சாப்பாடு சூப்பராக இருக்கும், பிடிச்சதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரியான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். போக்குவரத்து அந்த காலத்தில் ஃப்ளைட் அந்தளவுக்கு போக்குவரத்து இல்லை. 2வது ஃப்ளைட்டு அந்தளவுக்கு யாரும் போக மாட்டாங்க. இப்போ லடாக்கு, ஜம்மு காஷ்மீர் அப்படின்னா அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி, ஜம்மு வரைக்கும் பஸ்ஸில் இறங்கி, ஸ்ரீநகர்லேருந்து பஸ்ஸில் கான்வாய் அந்த மாதிரி இறங்கி, இங்கேருந்து ட்ரெயின். இப்போ ஜம்முலேருந்து நம்ம சைடு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 3 நாளாகனு வச்சுக்கோமே. 2 நாள் முழுசாயிரும். அங்கே போக வர 2.5 நாள் ஆயிரம் நெருக்கி. எப்படி லீவெலாம் போனீங்க அப்படின்னு கேட்டேன். லீவு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆகும். அங்கேருந்து இறங்கி மாறி போகிறதுக்கு ட்ரெயினில் தான் போவோம், ட்ரெயினில் தான் வருவோம். போகிறதுக்கு 3-4 நாள், வர்றதுக்கு 3-4 நாள் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம லீவில் 8 நாள் கிட்டத்தட்ட நம்ம லீவ் போயிடும், போக்குவரத்தில் போயிடும். அப்போல்லாம் ஃப்ளைட் வசதி அந்தளவுக்கு இல்லை, யாரும் போகிறதும் இல்லை. ஃப்ளைட்டுங்கிறது அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வசதி இருந்தால் ஃப்ளைட்டில் போவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தது. கிட்டத்தட்ட 8 நாள் போக்குவரத்துலே போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ எப்படி இருந்தது சர்வீஸ்லாம் அப்படின்னு கேட்டேன். சர்வீஸ்லாம் சூப்பராக இருக்கும். 2வது ஜாலியாக இருக்கும். அப்போ ரூமில் மொபைல்லாம் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் லெட்ரு வரும் வீட்டிலேருந்து. அதை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்குது, என்ன நடக்குது ஊரில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு 3 பக்கம் 4 பக்கம் லெட்ரு. 2வது ரூமில் எப்போதுமே அரட்டை அடிச்சுக்கிட்டு, விளாண்டுக்கிட்டு, அது விளாண்டுக்கிட்டு, இது விளாண்டுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குது, ரூமில் யாரும் யாரு கூடயும் பேசிக்கிற மாட்டாங்க. மொபைல் ஃபோனு. ரூமுக்கு போனாலும் அவங்க ஃபோனை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஓரமாக உட்காந்துக்குவாங்க. யாரும் யார் கூடயும் பேசிக்கிறது இல்லை ரூமில். இப்போவும் இப்படி தான் இருக்குது. ரூம் போகணுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கட்டிலில் அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது. அதனால கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தைகள்லாம் யார்கிட்டையுமே அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் யார்கிட்டையும் பேசிக்கிற மாட்டாங்க. பேசுவாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க. ஆனால் உட்காந்து அட்டடிக்கிறது, ஒரு கேம் விளாட்றது, பேசுகிறது அதெல்லாம் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஆர்மிலேயோ எஸ்எஸ்சிலேயோ எல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலமாச்சு. என்றைக்கு ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு எல்லா கையிலையும் வந்துச்சோ அன்றைக்கி மொத்தமாக இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை, எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு. இப்போ அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஃபோன் நோண்டிக்கிட்டு அவன் கட்டில் அவன் உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி தான் இருக்குது ஃபோனு.
அந்த காலத்தில் ஃபோன்லாம் இருக்காது. லெட்ரு தான், மாதத்துக்கு 2 லெட்ரு இல்லை 1 லெட்ரு வரும். அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுக்குவோம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அவசரம்னா கூட ஊருக்கு போகிறதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அப்படி இருந்தது சர்வீஸுங்க காலத்தில். இப்போ தான் யாரும் யார் கூடயும் பேசிக்கிறது இல்லை. ஊருக்கு போனால் மூளைக்கு மூளை ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்காங்க. யார் என்ன எப்படி என்ன அடுத்தவங்க கஷ்டம் என்ன சந்தோஷம் துக்கம் எதையும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. எல்லாம் ஃபோன்லேயே முடிஞ்சு போகுது. அவங்க மனசில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் வீட்டில் பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனையோ ஷேர் பண்ணி பக்கத்துவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணி பேசி தீர்த்துக்குவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாக வருது. அந்த காலத்தில் எப்படி எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். இப்போ ஃபோன் வந்ததுனால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கதை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.